இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு காரணமான பாஷா கைதியாக்கப்பட்டு பரோலில் வெளியில் வந்து உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு இறுதி ஊர்வலம் நடத்துறதுக்கு தமிழக அரசு எப்படி அனுமதிச்சாங்க? இது எவ்வளோ மோசமான ஒரு செயல். தேச விரோதி கிட்டத்தட்ட இல்லையா? ஒரு கொலையாளிக்கும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அளவுக்கு அவரை வந்து இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எப்போதுமே சீமான் அவர்களோட ஸ்டைல் எப்படின்னா, இருக்கும்போது வாயை திறக்க மாட்டார். போன பிறகு அவங்க கூட ஆமக்கறி சாப்பிட்டேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லுவார். பிள்ளைங்களுக்கு காலை உணவுன்னு இவங்க இப்போ விளம்பரம்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த உணவை எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எவ்வளோ குப்பையில் போகுது, இதனால் பள்ளிக்கு சீக்கிரம் வராங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நம்ம செய்திகளில் பார்க்குறோம் கஞ்சான்னு. கஞ்சாவை தாண்டி எக்கச்சக்கமான ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், மாணவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அட்வான்ஸ்டு போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் இந்த ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளில் இருந்து. அப்போ இதற்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன பதிலளிக்கிறார்? இவ்வளவு பேசக்கூடிய ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அமீர் அவர்கள் மாஸ்கில் வந்து பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா? அப்போ அங்கே எங்கே சமத்துவம் போச்சு? ஆணும் பெண்ணும் சமம்னு அங்கே போய் பேசுங்க. கேரள மாநிலத்தில் இருந்து நம்ம தமிழகத்துக்குள்ளே வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுறது இன்றைக்கி இல்லை, எப்போதுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திராவிட கட்சிகள் மாற்றி ஆண்டாலும் இது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற உறுப்பினரான சிவசங்கரி மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். பாஷா அவர்கள் வந்து காலமானார். அதுக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தியாகி மாதிரி போற்றப்பட்டு அதுக்கு ஊர்வலம்லாம் நடத்தப்படுது. மேம் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதாவது நம்ம பாடத்திட்டத்தில் கூட நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களை பற்றிய வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்றைக்கி பெரியாரையும் கருணாநிதி அவர்களையும் பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு பிள்ளைங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 1998 கோயம்புத்தூரில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அழகான கோவை நகரம், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், டெக்ஸ்டைலில் ரொம்ப பெரிய நகரம், அதற்கு ஒப்பிட்டு தான் அந்த பேரே வச்சாங்க. அந்தளவுக்கு இந்தியாவிலேயே 2வது இடம் பருத்தி உற்பத்தியில். அப்படிப்பட்ட ஒரு கோவையில் இந்த 1998 நடந்த இந்த பாம் பிளாஸ்ட்னால் கிட்டத்தட்ட 60 பேர் இறந்தாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, இந்து மதம் மட்டுமல்லாது எல்லாருமே, முஸ்லீம், கிறிஸ்டின் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 200 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைஞ்சு அதிலிருந்து வெளிவரதுக்கே பல வருட காலம் ஆச்சு. மேலும் அந்த பர்டிகுலர் பகுதி பழைய மாதிரி திரும்புறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆச்சு. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் பின்னோக்கி போச்சு. இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு காரணமான பாஷா கைதியாக்கப்பட்டு பரோலில் வெளியில் வந்து உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு இறுதி ஊர்வலம் நடத்துறதுக்கு தமிழக அரசு எப்படி அனுமதிச்சாங்க? இது எவ்வளோ மோசமான ஒரு செயல். 2022 ஆஃப்டர் திமுக கவர்மெண்ட்டு ஒரு கார் குண்டு வெடிப்பு ஆச்சு. அதுவுமே வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணிச்சு. ஏன்னா 98 நடந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆகி 2022 நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணிச்சு. உக்கடத்தில் நடந்தது. இது ஒவ்வொரு சம்பவமும் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துட்ருக்கு. ஒரு பழைய நிலைக்கு திரும்புறதுக்கே இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா, அந்த பயத்திலேருந்து மீண்டு அவர்களுடைய பழைய வாழ்க்கையை தொடங்கும் போது இது வந்து இந்த மாதிரியான இந்த இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதிச்சிருக்கிறது வந்து ஒரு மத பிரச்சனையை தூண்டுதல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அமைதியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவை நகரம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஒரு அடிஷ்னல் ப்ராப்ளமாக இதை எதுக்கு அவங்க ஊக்குவிக்கணும்? இது அவசியம் இல்லாதது. அவர்களுடைய சமூக ரீதியாக அவர் காலமாயிட்டார். அது பிரகாரம் அவங்க ஏதோ ஒரு இறுதிச் சடங்கை பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊர்வலம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க காரணம் என்ன? இது வந்து தேவையில்லாது. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்கார், அண்ணாமலை அவர்கள், இது முழுக்க தவறு. அவர் மட்டுமல்லாது நிறைய தலைவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால தான் டிசம்பர் 20 சட்ட ஒழுங்கு கருப்பு தினமாக அனுசரித்து ஊர்வலம் நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து வளரக்கூடிய சமுதாயத்தினருக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்குமா இந்த மாதிரி ஒரு செயல்பாடு? இந்த பாஷா அவர்களை இந்த மாதிரி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போனது. அப்போ ஒரு கொலையாளிக்கும் ஒரு தேச விரோதி கிட்டத்தட்ட இல்லையா? ஒரு கொலையாளிக்கும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அளவுக்கு அவரை வந்து இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது முழுக்க தவறு.
மேம் இதை பற்றி சீமான் அவர்களும் ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கொடுமை, அது இன்னும் பெரிய கொடுமை. எப்போதுமே சீமான் அவர்களோட ஸ்டைல் எப்படின்னா, இருக்கும்போது வாயை திறக்க மாட்டார். போன பிறகு அவங்க கூட ஆமக்கறி சாப்பிட்டேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லுவார். அவர் பிரபாகரன் அவர்களை வச்சு தான் அவர் அரசியல் பண்ணுதாருன்னு பார்த்தா, இப்போ பாஷாவை பற்றியும் சொல்லியிருக்கார். நான் வந்து ஏதோ பேசின காரணத்தினால ஜெயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அவரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது, நிறைய விஷயங்களை நாங்கள் பேசினோம். இப்போ பரவாயில்ல வந்திருக்கும் போது அப்பா என்னிடம் வந்து அப்பாவுக்கு வயசாகி விட்டது, என்னை சீக்கிரம் விடுதலை செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு அவர் கதறினது இன்னும் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். இது வந்து எப்படி சிரிக்கிறதா இல்லைன்னா அழுகிறதான்னு தெரியல. இல்லை அப்படின்னா சீமான் அவர்களுடைய அரசியல் அங்கே பலமாக விளையாடும். அதே மாதிரி தான் அவருடைய கருத்து. மேம் அதே மாதிரி நம்ம பாஷா அவர்களை பார்க்கும்போது ஜாஃபர் சாதிக் அவர்களுமே வந்து நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழகத்தினுடைய பாடத்திட்டமானது பின்னோக்கி போயிட்டுருக்கு. நிறைய பள்ளிகள் காமராஜர் வந்து அயராது கொண்டு வந்த இந்த கல்வித்துறையானது இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. நிறைய பள்ளிகளில் மேற்கூரை கீழே விழக்கூடிய அபாயம். நிறைய அங்கன்வாடிகளுக்கு இப்போ ரீசெண்ட் நியூஸு அந்த பாட புத்தகமே அவங்களுக்கு வந்து போய் சேரலை. இப்போ எவ்வளவு 6 மாத காலம் ஆகிப்போச்சு. 6 மாதம் தொடங்கி அந்த பள்ளிக்கூடம் தொடங்கி 6 மாதம் ஆகியும் இன்னும் புக்கு போய் சேரலை நிறைய பள்ளிகளுக்கு. இப்படியெல்லாம் பின்னோக்கி. அப்புறம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழுகுன முட்டை போட்டது, பிள்ளைங்களுக்கு காலை உணவுன்னு இவங்க இப்போ விளம்பரம்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த உணவை எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எவ்வளோ குப்பையில் போகுது, இதனால் பள்ளிக்கு சீக்கிரம் வராங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி கல்வித்துறை போயிட்டு இருக்கும்போது அதை வந்து முன்னேற்றுவதற்கோ அதை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இவங்க பாடுபடலை. இந்த ஜாஃபர் சாதிக் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நபர் பல 1000 கோடி ரூபாய்க்கு இந்த போதைப்பொருள் வஸ்துக்களை, அதாவது இன்றைக்கி நம்ம செய்திகளில் பார்க்குறோம் கஞ்சான்னு. கஞ்சாவை தாண்டி எக்கச்சக்கமான ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், மாணவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அட்வான்ஸ்டு போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் இந்த ஜாஃபர் சாதிக், வெளிநாடுகளில் இருந்து. அப்படிப்பட்ட நபருடைய வருமானத்தை பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குவதற்கு அவருடைய நிறுவனம் நம்ம தமிழக பாட கழகத்தினுடைய நிறுவனத்தோடு ஒப்பந்தம் வச்சு பொருட்களை வழங்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. இதுதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ இதற்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன பதிலளிக்கிறார்? இதுக்கு விளக்கம் அளிச்சே ஆகணும்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? கோயில்பட்டியில் 10 வயசு சிறுவன் அது வந்து மர்டர் பண்ணப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி டிவியில் நம்ம நியூஸ் பார்த்தோம். அது வந்து ஒரு செயினுக்காக அந்த கொலை நடந்ததாக கதை திருப்பப்பட்டிருக்கு. அவங்க சொந்தக்காரரே வந்து ஒருத்தர் இந்த தவறை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து மீடியாக்களில் காமிக்கவும் இல்லை. இன்னும் காவல்துறை சார்பாக எந்த விளக்கமும் அளிக்கப்படலை. அதாவது அந்த பையன் வந்து 2வது நாள் அந்த பையனோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் வந்து பிறப்புறுப்பில் சில காயங்கள் இருக்குது, வாயில் வந்து விந்தணுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஆனால் அவங்க அம்மாவோட கேள்வி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 50 பேரை விசாரணை பண்ணி அதில் 9 பேரை சார்ட் அவுட் பண்ணி அந்த 9 பேரில் அவருடைய மொபைல் எல்லாம் பார்த்து அதில் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக அவர் அந்த இறந்த பையனுடைய சொந்தக்காரரை தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையனுடைய அம்மா மற்றும் உறவினர்கள் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த செயினுக்காக தான் இந்த கொலை நடந்திருந்தால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய எங்கள் உறவினர் தான் இந்த கொலையாளி அப்படின்னா அந்த செயின் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நியாயமான கேள்வி தானே? இதற்கு பின்னாடி என்ன அப்படின்னா, அந்த கோவில்பட்டி தெற்கு பகுதியில் ரொம்ப நாளாகவே போதை வஸ்துகள் வியாபாரம் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பையனோட அம்மா பல முறை இதை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 2வது, அதிக விலைக்கு டாஸ்மாக் ஐட்டமும் விற்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்க கம்ப்ளைண்ட், அந்த பகுதி மக்களே வந்து இதை பற்றிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பையனுடைய மரணத்துக்கு பிறகு அந்த சிசிடிவியில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் வியாபாரம் அந்த பகுதியில் ரொம்ப சூடு பறந்துருக்கு. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே யார் வராங்க, வெளி இடத்துலேருந்து இங்கே வந்து அந்த பொருட்களை வாங்கிட்டு போகிறது, அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இதை மறைச்சு இந்த பையனுடைய இறப்புக்கு இவங்க உறவினர்கள் தான் காரணம்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் இந்த பேரண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலோ, அந்த செயினை வந்து எடுக்கிறதுக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய விஷயமோ இன்னும் வந்து சரியான விளக்கம் வந்து இன்னும் வரலை. அது இன்னும் அவங்க போராட்டம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்களேன்,
எவ்வளவு நாளாக நம்ம முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு, இதை வந்து நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ இன்றைக்கி மக்கள்கிட்ட மன்றாடிட்டு இருக்காரு, தயவுசெய்து விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி மாறிட்டு இருக்கு? முதல்ல வந்து நம்மளாம் என்ன நினச்சோம், முதல்வர் சொன்ன உடனே இது கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, நல்ல கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் போக போக இந்த போதைப் பொருட்களால் பல இடங்களில் பல குற்ற செயல்கள், கொலைகள், கொள்ளைகள், முக்காவாசி பிரச்சனைக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் கஞ்சா கஞ்சான்னு சொல்லிட்டு பொட்டலங்களாக காமிக்கிறாங்க. அதை தாண்டி அட்வான்ஸ்டு லெவலில் வந்து வெவ்வேறு உருவில் இந்த பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு செய்தியோ எதுவோ நாம் பார்க்க முடியல. அதனால் இது இந்த ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆட்களால் இந்த நாடு நாசமாக போச்சு. இன்னும் மேற்கொண்டு இது இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படாமல் போகணும் அப்படின்னா கூடிய விரைவில் தமிழக அரசும் காவல்துறையும் இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளியை முன்னிறுத்துவார்கள் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நடக்கும், நாமளும் நம்புவோம். மேம், அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்னு சொல்லும்போது அமீர் அவர்கள் நம்மளால் மறக்க முடியாது. அமீர் அவர்கள் நேற்றுக்கு வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு மேம். அதாவது நம்ம இளையராஜா அவர்கள் வந்து சனாதனமும் சமுதாயமும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருக்கிறாரு மேம். அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இளையராஜா அவர்கள் அதற்கு சரியான பதில் கொடுத்துட்டாரு, விளக்கம் அளிச்சிட்டாரு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலுக்கு போகும்போது கருவறைக்குள்ளே இளையராஜா அவர்களை அனுமதிக்கலை. இங்கே வந்து அப்போ சனாதனம் என்னாச்சு, இவர்கள் வந்து சமத்துவம் பேசுகிறாங்க, சனாதனம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு யாருமே கருவறைக்குள்ளே அனுமதிக்கப்படுறது இல்லை. இது அவர் தரப்புலேருந்து யார் மேலே குற்றம் சாட்டப்படுகிறது, யாரை வச்சு அரசியல் செய்யப்படுகிறதோ அவரே சொல்லிட்டாரு, இது வந்து சுத்தமான உண்மை கிடையாது. என்னோட மரியாதை எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் அதற்கு வந்து பங்கம் வர்ற மாதிரி நான் நடந்து கொள்ளவும் மாட்டேன், நடக்கவும் இல்லை அப்படின்னு அவருடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்திட்டார். அதற்கு மேலே இவங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அமீர் அவர்கள் வந்து ஒரு வேற்று மதத்தினர், ஏன் இந்து மதத்தை பற்றி விமர்சனம் பண்ண வேணும்? அவங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்ண வேண்டியதானே? இவ்வளவு பேசக்கூடிய ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அமீர் அவர்கள் மாஸ்கில் வந்து பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா? அப்போ அங்கே எங்கே சமத்துவம் போச்சு? ஆணும் பெண்ணும் சமம்னு அங்கே போய் பேசுங்க, பெண்களுக்கு இடம் கொடுங்க, பெண்கள் போய் மாஸ்கில் போய் தொழுகட்டும். எதுக்கு நீங்கள் இந்து மதத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க? இது தேவையில்லாத ஒரு விஷயம். இவங்க எல்லாருமே ஒரு சில பேர் இந்த இந்து மதத்தை மட்டுமே குறி வச்சு விமர்சனம் பண்ணுறதே இவங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரம். அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதம் தான் இந்த நம்ம இந்து மதம். அது இளையராஜா கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகும்போது எதனால் மேம் அதுக்குள்ளே அலோவ் பண்ணப்படலாது? கருவறைக்குள்ளே வந்து அனுமதிக்கப்படாதது ஒரு சில ஆகம விதிகளை வந்து ஒவ்வொரு கோவிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்குள்ளே போய் மூக்கு நுழைக்கிறதே முதல்ல தப்பு. எப்போது கடவுளை நாம் நம்புகிறோமோ அதே மாதிரி அந்த ஆகம விதிகளையும் நாம் ஃபாலோ பண்ணணும். ஒரு சில கோவில், அதாவது கோவிலுக்கு கோவில் அந்த கருவறைக்குள்ளே யார் அனுமதிக்கப்படணும்னு ஒரு விதிகளை இருக்குது. ஜீயர்களாக இருக்கட்டும், பட்டாச்சாரியர்களாக இருக்கட்டும், சிவாச்சாரியர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தான் வந்து அங்கே அனுமதி. அதை அவரே மதிக்கிறார். இளையராஜா அவர்களை மறுக்கலை, மதிக்கிறார். அதை வச்சு அரசியல் பண்ணுறது ஒரு சில பேர். நம்ம அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் நேற்று ட்வீட் பண்ணும்போது, அதாவது கேரளா கவர்மெண்ட்டு வந்து இங்கே வந்து குப்பையில் கொட்டுது, இல்லை கேரளா இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கே வந்து குப்பை இண்டஸ்ட்ரீஸ்லாம் குப்பையை கொட்டிட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம தமிழகமே ஒரு குப்பை மேடாக தான் காட்சியளிக்குது. நான் ஒரு ஐயப்பந்தாங்கல் பஞ்சாயத்தில் ஒரு ஒன் ஆஃப் த வார்டு உறுப்பினர். இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே குப்பை தான். இந்த குப்பை மேடு, குப்பை எல்லா இடத்துலையும் குப்பை மேடு. ஒரு சடலத்தை எரிக்கக்கூடிய எரிமேடையே வந்து குப்பை மேடாக காட்சியளிக்குது. நீங்கள் எங்கள் ஐயப்பந்தாங்கலை வந்து பார்த்தா தெரியும். ஒவ்வொரு மாதமும் குப்பைக்காக செலவிடக்கூடிய தொகை மிக அதிகம் எங்கள் பஞ்சாயத்தில். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும், நாங்களும் பாடுபடுறோம், கிடைக்கல. சோழிங்கநல்லூரில் இப்போ தான் வந்து எத்தனையோ டன் கணக்கில் குப்பைகளை அகற்றினார்கள். அங்கிருந்து பெரிய குப்பை மலை மாதிரி காட்சியளிச்சுது அந்த சோழிங்கநல்லூர் பகுதியில். அதையெல்லாம் இப்போ தான் அகற்றியிருக்காங்கன்னு. இப்படியெல்லாம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் மட்டுமே எக்கச்சக்கமாக இருக்கும்போது இதையே நாம் சுத்தம் பண்ண முடியல. கேரள மாநிலத்தில் இருந்து நம்ம தமிழகத்துக்குள்ளே வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுறது இன்றைக்கி இல்லை, எப்போதுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி ஆண்டாலும் இது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. மேலும் இவர்களுடைய தோழமை கட்சி கம்யூனிஸ்டில் கேரளாவில் இருக்கக்கூடியது திமுகவின் தோழமை கட்சி. அப்போ இப்போ கூட கேரளாவில் போயிட்டு அவர் என்னென்னமோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டுலாம் வந்தார். அப்போ இந்த இஷ்யூவை தான் பேச போகிறாருன்னு நம்ம மக்கள்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதை பற்றி பேசினாரா முதல்வர்? கிடையாது.
அதை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போது இவங்க போகிறதும் வரதும் இவருடைய தோழமை கட்சியாக இருந்தாலும் இந்த குப்பை கழிவுனால தமிழகத்திற்கு எவ்வளவு மாசுபடுது. ஆல்ரெடி நம்ம இயற்கை வளம் நிறைய பாதியாக சுரண்டியாச்சு, மண் வளம் எல்லா வளமும் போச்சு. இன்னும் இருக்கக்கூடிய குறை வளமும் வந்து இந்த மாதிரி கழிவுகளால் மக்களுக்கு மருத்துவ பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய சீர்கேடை உண்டு பண்ணக்கூடிய இந்த குப்பைகளை கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்னா அதையே நிறுத்தலை. அதனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இந்த குப்பையை எடுத்துக்கொண்டு நான் கேரளாவில் போய் கொட்டுவேன், அதற்கு எங்கள் ஆளுங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கட்சி ரீதியாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கரெக்டு தானே? நாமளும் எல்லாருமே போகணும் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறது. ஏன்னா இது ரொம்ப ஆண்டு காலமாக நடந்துட்டுருக்கு. இவங்க வந்தால் அதை நிப்பாட்டிடுவாங்க, அவங்க வந்தால் அவங்க நிப்பாட்டிடுவாங்கன்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதற்கு ஒரு சொல்யூஷன் இல்லை. அந்த சொல்யூஷனை இப்போ அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இவருடைய இந்த ஜனவரி முதல் வாரத்தில் இவர் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன்னால் கண்டிப்பாக இந்த ஆக்ஷனால் அங்கே கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி குகேஷ் அவர்கள் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஆகிட்டாரு மேம். இங்கே வந்த உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு விழா கண்டக்ட் பண்ணப்படுது. அதில் எங்களால் தான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்ற அளவுக்குலாம் போர்ட்ரே பண்ணுறாங்களா மேம்? அது எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் எப்படி வந்து ஒருத்தர் இல்லைன்னா அவரை வச்சு அரசியல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி திராவிட மாடல் என்ன பண்ணுதுன்னா, வெற்றி எங்கெல்லாம் இருக்கோ அதற்கு காரணம் நாங்கள் அப்படிம்பாங்க. அதாவது இது பனை மரத்தில் காகம் உட்கார்ந்து பனம் பழம் கீழே விழுந்த கதையாக இவர்கள் சொல்கிறது. இந்த செஸ்ஸுக்கும் தமிழகத்திற்கும் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய காலத்திலிருந்தே செஸ்ஸு வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி நிறைய சாம்பியன்ஸ் பிரக்யானந்தா, இப்போது வந்து குகேஷ் அவர்கள், இந்த மாதிரி அவர்களுடைய ரொம்ப மிகப்பெரிய பயிற்சியால் அவர்கள் முன்னுக்கு வந்து இந்த பெரிய ஒரு மெடலிஸ்டாக மாறுறதுக்கு அவங்களுடைய வியர்வையும் அவர்கள் பெற்றோர்கள் பட்ட பாடும் அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் இதற்கு தமிழக அரசு தான் நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம், நாங்கள் தான் இதற்கு அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி கொள்வது இது முழுக்க அரசியல். இது தமிழகத்தில் செஸ் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடியிலேருந்தே இருக்குது. இது ஒரு புதுசு இல்லை. மேம், உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.